Hi friends, welcome to veetu kitchen. இந்த வீடியோல 6 மாச குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பேபி ஃபுட்டான ஆப்பிள் பியூரி ரொம்ப ஈஸியா 2 மெத்தட்ஸ்ல எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். மாவு ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நல்லா இருக்கும். ஸோ அதில் ஒரு பாதி ஆப்பிளை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நேரத்துக்கு 6 month பேபிக்கு நமக்கு ஒரு பாதி ஆப்பிள் போதும். இதோட ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணாமலே என்ன பண்ணுறேன்னா ஒரு சாஸ் பேனில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஒரு மூடி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா வெந்திருக்கும். இதை நாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஆற வச்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம தோல் இல்லாமலும் சேர்த்துக்கலாம், இப்படியும் பண்ணலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா ஆப்பிள் பியூரி ரெடி. இது தண்ணியில் போட்டு வேக வச்ச மெத்தட். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு பாதி ஆப்பிள் இருக்குல்ல, அந்த பாதி ஆப்பிளை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணோம், ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் கீழே உள்ள தட்டெல்லாம் சும்மா வச்சுட்டு மேலே ஒரு தட்டில் மட்டும் இந்த ஆப்பிளை எடுத்து வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு மூடி வச்சு இதையும் ஒரு 5 minutes வேக வச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். தட்டில் மேலே உள்ள தட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பிள்குள்ளே தண்ணி வராமல் அழகாக வெந்து வரும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் போல் வெண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. டெய்லி கொடுக்கலாம். ஒரு ஹாஃப் ஆப்பிள் நம்ம டெய்லியும் ஒரு நேரம் கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.